ஹாய் கைஸ், ஸோ பட்ஜெட்டில் பிஸ்தா கேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ வெண்ணிலா கேக் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா எசன்ஸ் எல்லா பேக்கிங் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் உங்களோட பிஸ்தா ஸ்பான்ஸ் ரெடி ஆகிடும். தென் சோக்கிங்காக பிஸ்தா மில்க் ரெடி பண்ணணும். கொஞ்சமாக மில்க், சுகர் அண்ட் லைட்டாக பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணால் உங்களோட பிஸ்தா மில்க் ரெடி ஆகிடும். அதை சோக்கிங்காக நீங்கள் கொடுக்கலாம். தென் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் சாக்லேட், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் கொஞ்சமாக பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணால் உங்களோட பிஸ்தா கனாஷ் ரெடி ஆகிடும். அது உள்ள ஃபில்லிங்ஸாக தந்தால் நம்மளோட கேக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரீமியமாக நீங்கள் கேக் கேட்டால் நீங்கள் பிஸ்தா கூட கட் பண்ணிவிட்டு உள்ள ஃபில்லிங்ஸாக ஆட் பண்ணலாம். இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லி நான் இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் கஸ்டமருக்கு இந்த மாதிரி கேக் ரொம்ப பிடிக்கும். அதே ஸ்டெப்பை திருப்பியும் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்மளோட பிஸ்தா கேக் இப்படி தான் இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.